என்னையும் உம்மோடன் சேர்த்துக் கொள்ள எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, எல்லாரும் சொல்லுவோம், என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யப்பா. நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்துவிட, அதிசயம் நடத்திவிட. உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்துவிட, அதிசயம் நடத்திவிட. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திட, உதவி வச்சிருக்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திட, உதவி வச்சிருக்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்தப்பா. உம்மைத்தான் எல்லாம் நல்ல கடமை கட்டி உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்தப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்தப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திருங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திருங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்துடுங்க, இப்பவே தந்துடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்துடுங்க, இப்பவே தந்துடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்தப்பா. உம்மைத்தான் நல்ல கரங்களை ஆண்டவரே, உம்மைத்தான் நம்பி இந்த ஊழியத்தை செய்து கொடுங்க, உம்மைத்தான் நம்பி ஓடிக்கொண்டிருக்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்தப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், ஹல்லேலூயா, அற்புதங்கள் எனக்கு செய்தப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்தப்பா. நல்ல கரங்களை உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்தப்பா. உம்மைத்தான் இயேசுவே, உம்மை நம்பியிருக்கிறேன், ஒருபோது வெட்கப்பட்டு போகக்கூடாது, அழைத்தவர் நீ. ஹல்லேலூயா, உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்தப்பா. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திருங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம்
அற்புதம் செய்திருக்க அதிசயம் நடத்திடுங்க ஐஸ்வர்ய தரமும் உம்மால்தானே வருகிறது ஆளுங்க செய்யுங்கப்பா மேன்மைப்படுத்துங்கப்பா ஐஸ்வர்ய தரமும் உம்மால்தானே வருகிறது ஆளுங்க செய்யுங்கப்பா மேன்மைப்படுத்துங்கப்பா உண்மைதான் நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உண்மைதான் எல்லா கடவுளுக்கு அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உண்மைதான் நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உண்மைதான் நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உண்மைதான் நான் நம்பியிருக்கிறேன் ஆலையா இயேசுவே உண்மை நான் நம்பியிருக்கிறேன் ஒவ்வொரு மனிதனுக்கு முன்பாக இனத்துக்கு முன்பாக ஜனத்துக்கு முன்பாக சாதிகளுக்கு முன்பாக ஆண்டவரே சாதிகளுக்கு வெளியாக வைப்பேன் சொல்லி ஜனத்துக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்தினேன் சொன்ன ஆண்டவர் ஆண்டவரே இந்த 2020ஆம் ஆண்டு முடிவுகளுக்குள்ளாக எல்லா மக்கள் மற்றும் ஆண்டவரே ஊழியத்தை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கப்படுவதற்காக உண்மை நன்றி ஆண்டவரே சகல சாதிகளும் உன்னை மேன்மையாய் வைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் மேன்மையாய் வைக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம் எங்கள் தலைகளை உயர்த்தப்படுவதற்காக ஸ்தோத்திரம் சத்துருக்களின் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்ன வேதவசனத்தை கர்த்தர் நிறைவேற்றப்படுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya 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 நன்றி ஆண்டவரே நன்றி இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவரே உணர்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் ஹalleluya 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 இம்மட்டும் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி ஆண்டவரே ஹalleluya ஹalleluya இந்த மட்டும் காத்த எபினேசரே இனிமேலும் காக்கும் யெகோவாயே இந்த மட்டும் காத்த எபினேசரே இனிமேலும் காக்கும் யெகோவாயே தந்தையா என் வாழ்க்கை தெய்வமே தந்தையா என் வாழ்க்கை தெய்வமே இந்த வருடத்தின் நாட்களிலே புது வருடத்தின் நாட்களிலே சோதனைக்கும் நாமே புதுகளுடனே ஆர்ப்பரிக்கும் அந்த இயேசுவை அல்லேலூயா சோதனைக்கும் நாமே புதுகளுடனே ஆர்ப்பரிக்கும் அந்த இயேசுவை இந்த மட்டும் காத்து இயேசுவே இனிமேலும் காத்து யெகோவாயே Thank you.
அல்லேலூயா சோதரித்த நாமே உங்களுடனே ஆர்ப்பரித்த அன்பர் இயேசுவே அல்லேலூயா சோதரித்த நாமே உங்களுடனே ஆர்ப்பரித்த அன்பர் இயேசுவே தடைகள்லாம் விலகும். துதிச்சு பாருங்க, சத்துரு ஓடி போவோம், எல்லையை விட்டு ஓடி போவான், உன் கூடாரத்தை விட்டு ஓடி போவான். உன் ஊழியத்துக்கு விரோதமா இத்தனை வருஷம் போராட்டம் பண்ணி கொண்டிருக்கிற பிரச்சனை, தடை, கற்களை தேவன் தகர்த்தெறிந்து போடுவார். பரிசுத்த ஆவியானவர் நீ துதிக்க ஆரம்பிச்சுனா உன் எல்லையில இருக்கிற தடை கல்லை எடுத்து போடுவார். அது மனுஷனா இருக்கலாம், யாரா இருக்கலாம். உன் ஊழியத்துக்கு விரோதமா, உன் குடும்பத்துக்கு விரோதமா, உன் குடும்பத்துக்கு விரோதமா, உன் பிள்ளைகளுக்கு விரோதமா, ஆயுதங்கள் எல்லாம் கத்த தூக்கி வெளியடிப்பார். இயேசுவின் நாமத்தினாலே கத்த தூக்கி அடிக்க போறார். கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. கத்தர் ஊழியத்துக்கு விரோதமா எத்தனை வருஷமா தத்தளிப்பு. 52ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் அல்லவா? 52ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே கத்தர் சொல்லுகிறார், இதோ கத்தரின் பாத்திரத்தை உன் கையில் நீக்கி போடுகிறேன். உன் ஊழியத்தை தத்தளிப்பு 2020ஆம் ஆண்டோடு முடிந்து போனது. உனக்கு தத்தளிப்பு இல்ல, ஆசீர்வாதம் தான். உனக்கு தத்தளிப்பு இல்ல, செழிப்பு தான். கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. சொல்லுங்க, இது எனக்கு தத்தளிப்பு இல்ல, ஆசீர்வாதம் தான். சொல்லுங்க சொல்லுங்க, விசுவாசத்தோடு கரங்களை தட்டி சொல்லுங்க. ஊழியத்தின் எல்லை உருவாக்கப்பட போகிறது. கரங்களை தட்டி சொல்லுங்க, ஊழியத்தின் எல்லை உருவாக்கப்பட போகிறது. தத்தளிப்பின் பாத்திரத்தை கத்தரின் ஊழியத்தோடு தூக்கி போடுகிறார். ஊழியத்தை என் குடும்பத்தோடு தத்தளிப்பு
இந்த சபை நடுவில் பரிசுத்த ஆவியானவர் பலமாய் எழுந்திரளி உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் எழுப்பினவர்கள் மனிதர்களா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், ரத்தம் சம்பந்தப்பட்டவர்களா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த போகிறார். உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னார்ல, வருகிற ஆண்டு நீங்க மேன்மைப்பட போறீங்க. கர்த்தர் மேன்மையா வைக்க போறார். ஊழியத்தின் நிலைமைகள்லாம் மாற்றப்பட போகிறது. யாருக்கிட்டையும் நீங்க போக மாட்டீங்க, அநேகரை நீங்க கூப்பிடுவீங்க, வாங்க எங்க ஊழியத்தை பாருங்க, வாங்க தேவனை மகிமைப்படுத்தும் ஆராதிப்போம் கூப்பிடுற அளவுக்கு கர்த்தர் மாற்ற போறாரு. கரங்களை தட்டி விசுவாசத்தோடு விசுவாசமா சொல்லுங்க, கர்த்தருடைய பூமியில சகல ஜாதிகளும் மேன்மையாய் வைக்க போகிறார். நான் மேன்மையாக இருக்கிறேன். எல்லா பிரச்சனைகளுக்கும் தேவன் ஆண்டோடு முற்றுப்புள்ளி வைக்க போறார். அடுத்த ஆண்டு நீங்க இதே இடத்துல வந்து கூட சாட்சி சொல்லுவீங்க. இந்த இடம் கிடையாது, அடுத்த ஆண்டு பாஸ்டர் கூட இந்த இடம் கிடையாது. கர்த்தர் சொந்த இடம், சொந்த இடம். நீ கால் வைக்கும் தேசத்தை நான் உனக்கு சொந்தமாய் தருவேன் சொன்ன ஆண்டவர். உண்மையாய் நீ அறியாததும் வெட்டாததுமான பெரிய காரியங்கள் உனக்கு செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர். மாஸ்டருக்கு ஒரு பெரிய சபை இதல்ல, இதை விட ஆயிரம் ஜனங்கள். அல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்ல போறோம். 1000 ஜனங்கள் ஆராதிக்க போறாங்க. மாஸ்டர் எடுத்து கர்த்தர் பயன்படுத்த போறார். மாஸ்டர் கர்த்தர் வல்லமையா பயன்படுத்த போகிறார். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து ஞானஸ்தானம் எடுக்க போறாங்க. இதே இந்த பகுதியிலே கர்த்தர் ஒரு இடத்தை அவர் ஊழியத்துக்கு என்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். யாரும் தடை செய்ய முடியாது. எந்த சந்தேகமாக வர முடியாது, எந்த தோல்வியாக வர முடியாது. கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் பெரியது, அவருடைய தரிசனம் பெரியது. ஜனங்கள் ராஜாக்கள் ஓடி வரப்போகிறார்கள். ஏசாயா 45ஆம் அதிகாரம் வசனத்தை கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் ஊழியக்காரர் கொடுக்கிறார். எடுத்து வாசிப்போம் எல்லாரும். ஏசாயா 45ஆம் அதிகாரம் முடிச்சுட்டு நான் ஐயா கிட்ட கொடுக்க போறேன். இதை கர்த்தர் இந்த ஸ்டேஜிலேயே வாக்கு தத்தமாய் தீர்க்க தரிசனமாய் கொடுக்கிறார். வசனத்தை எடுத்து நான் வாசிக்க போறேன். ஏசாயா 45ஆம் அதிகாரம் ஒரே ஒரு வசனம், 1ஆம் வசனத்தை வாசி. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் இனி எந்த வாசலும் ஊழியத்துக்கு விரோதமா பூட்டப்படாது. கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் ஊழியத்திலே பிரச்சனை, ஊழியத்திலே போராட்டம் எல்லாம் தேவன் என்ன பண்ண போறாராம்? செவ்வையாக்கி உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை எல்லாம் உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலையும் ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு கொடுக்க போறார். எல்லா கரங்களை உயர்த்தி, ஐயோ எனக்கு தரலையே பாஸ்டர் கொடுக்க போறான்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் தேவன் கொடுக்க போறார். நம்ம ஊழியத்துல இந்த மாதிரி புதையெல்லாம் கிடைக்க போகுது. ஊழியத்துல அல்லேலூயா பல கோழியை கொண்டு வந்து ஜனங்க கொடுக்க போறாங்க. கை தட்டுங்க, விசுவாசிங்க. நீங்க விசுவாசா தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. ஒரு கையில கொண்டு வந்து ஆப்பிரிக்க கொடுக்க போறாங்க. ஐயா வச்சுங்க, ஐயா வாங்க, இந்த இடத்துல இடம் வாங்கிட்டு வாங்க, ரிஜிஸ்டர் பண்ணலாம் வாங்க அப்படின்னு ஜனங்க கூட்டிட்டு போறாங்க. கை தட்டுங்க. கர்த்தர் செய்ய போறார். கர்த்தர் நினைப்பதற்கும் அதிகமான காரியங்களை செய்கிறவர். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணினவர். கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணிருக்கிறார். ஆனந்த தைல அபிஷேகத்தினால் இந்த பாத்திரங்கள் நிரம்ப வழியை செய்திருக்கிறார். இனி எந்த தடையும் ஊழியத்துல வராது. கர்த்தர் இந்த ஊழியத்தை அப்படியா விரிவாக்கம் பண்ண போறேன்னு வாக்கு தத்துவத்தை இந்த பலிபீடத்துல வச்சு இந்த காலவேளை கொடுக்கிறார். ஏசாயா 45ஆம் அதிகாரத்தை கர்த்தர் ஊழியக்காரர் கொடுக்கிறார். அதை நிறைவேற்றுவதற்காக எல்லாம் கரங்களை உயர்த்தி கர்த்தர் வெண்கல கதவுகளை முடித்து அந்த காலத்தில் இருக்கிற ஒளிபுரத்தில் இருக்கிற பொக்கிஷையும் எல்லாத்தையும் தேவன் அவருடைய கரத்தை கொடுத்து அடுத்த வருஷம் நம்ம ஒரு மகிமையான சபையில 1000 பேர் உள்ள சபையில கர்த்தரை ஆராதிக்க போறோம். கை தட்டுங்க, கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்ன நடக்க போய் நினைக்காதீங்க, விசுவாசிங்க. தேவ மகிமை
Praise the Lord. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்தமாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தீபாகா தாராவாதியா. தொடர்ந்து அருமையான பாஸ்டர் இம்மானுவேல் ஐயா அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தமான வார்த்தைகளுக்காய் ஒரு முறை கூட நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் போட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்கிறதாவது, நான் உனக்கு முன்பாக போய் கோடரானவர்களை செமையாக்குவேன் என்று இந்த காலங்களில் கர்த்தாவே அருமையான திருக்குற சொன்ன வார்த்தைகளை தந்தவே அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு எங்கள் கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாடுகளை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஓய்வெடுத்தில் இருக்கிற புதல்களையும் உனக்கு கொடுப்பே. நான் தாசனாகி யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ அறியாதிருந்தவனுக்கு நாமம் தரித்தேன் என்ற அருமையான வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த சபைக்கு மாத்திரமல்ல, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் நீர் எங்களுக்கு சொந்தமாக்கி தந்தபடியான ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களை அழைத்ததான தேவன். ஆண்டவரே, தாயின் கருவில் இருக்கும் பொழுதே நீர் எங்களை தெரிந்து கொண்டதான தேவன். இந்த உலகத்தில் எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் உடைய வல்லமையினாலே மேற்கொள்ள மட்டும் நீர் எங்களுக்கு கிருபை தந்து வருகிறீரே. ஆண்டவரே, இனியும் நாங்கள் உம்மை பாடி துதித்து ஆண்டவரே சிறைச்சாலையின் கதவுகளை உடைத்து நாங்கள் இந்த பாதையிலே முன்னே செல்ல யெகோவா என்னும் தேவனுடைய நாமத்தை நாங்கள் பிடித்திருக்கிறோம். நீர் எங்களுடைய யெகோவா நிசியாக ஜெய கொடியாக இம்மட்டுமாய் நடத்தின தேவன் இனியும் நடத்தவே இந்த கூட்டத்துக்கு விரோதமாக இருக்கிற சத்துருவின் வல்லமை நிர்மூலமாக்க உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காதிருக்கும் என்று சொன்னீரே. உடைய வல்லமை விலகட்டும் ஆண்டவரே. மந்திரவாதங்கள் ஆண்டவரே தோற்கடிக்கப்பட்டு போகட்டும். செய்வனைகள் பில்லி சூனிய வல்லமைகள் தோற்கடிக்கப்பட்டு போகட்டும். இந்த தேசத்தை நாங்கள் சுதந்திரிக்க எங்களுக்கு இருக்காரு. மீதியான பகுதியிலே உடைய ஊழியர்களை அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களை பலமாக எடுத்து உயர்க்க முடியாது ஜெபிக்கிறோம். கிருபையின் கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஜெபத்தை கேட்டார்கள். சோதரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம். எல்லாரும் உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவன் நம்முடைய மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. முதல் முறையாக நாம் இந்த பகுதியிலே நாம் கூடுகை வைத்திருக்கிறோம். சோதரம். ஆண்டவர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். அவருடைய பாதத்தில் நாம் வந்து அமர்ந்திருப்பது நமக்கு கிடைத்த பாக்கியம். ஜெபிக்கும்படியாய் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் கூடி வந்திருப்பது நமக்கு கிடைத்த பாக்கியம். ஆமென். ஹல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா. தேவன் அவர் ஒரு திட்டம் வைத்திருப்பார். அந்த திட்டத்தின்படியே நம்மை நடத்துவார். இந்த திட்டத்தின்படியே நம்மை உருவாக்குவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் முறையாக நாம் தெய்வ ஊழியர்கள் ஐக்கியத்தின் சார்பாக இந்த கிழக்கு பகுதியிலே இந்த சோதரம் பெருங்குடி பகுதியிலே அருமையான சோதரம் நம்முடைய சபையிலே நாம் செபிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் மகிமையாய் எழுந்தருளி இருக்கிறார். சோதரம். ஆண்டவர் ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறார். ஆமென். அநேக தடைகள், அநேக சோதரம் குழப்பங்கள், அநேக சோதரம் நடத்த முடியாத நிலைமைகள் இருந்த போதிலும் கூட தேவனாய் கர்த்தர் கிருபையாய் நம்மை இந்த நாட்டிலே கூட்டி சேர்த்தார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெயக்கொடி ஏந்தி இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு நினைக்கிறேன் அருமையான பிஷப் சங்கீத சுவாமிகள் ஐயா அவர்களும் நாங்கள் சந்தித்தோம். சோதரம். அப்போ முதல் சந்திக்கும் போதே அவங்ககிட்ட நான் சொன்னேன், ஐயா நம்ம இந்த உங்கள் சபையிலே ஒரு ஊழியர் கூடுகை போட வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டேன். ஐயா சொன்னாங்க, ஜெபிக்கிறதுக்கு தானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, செஞ்சிடலாம், நம்ம ஜெபிக்கலாம்னு சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கு நம்ம சாதாரணமாக பேசிக்கொண்ட விஷயம் இன்றைக்கு சோதரம் உண்மையாகவே கர்த்தர் கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சோதரம்
இந்த இடத்துல கூட்டம் நடக்குன்னு கிட்டத்தட்ட 3000 பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அவங்க ஜபிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இந்த ஜபம் நடத்தப்படுவதற்கு காரணம் தேவனுடைய அநாதி தீர்மானம். ஆமென். திறப்பின் வாசலில் நின்று நாம் தேவனை நோக்கி தேசத்துக்காக, ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக, சோதரம் தேசத்தில் உள்ள எல்லா காரியங்களும் நீதி நியாயமாய் செயல்பட வேண்டும் என்பதற்காக, எல்லா தீங்கும் நீக்கப்பட, அழிவு வராதபடி தடுக்கப்பட நாம் கூடியிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஒன்று, இந்த நாட்களில் அநேக பற்றாக்குறைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய ஊழியக்காரர்கள் குடும்பங்களிலே காணப்படுகிற பற்றாக்குறைகள் நீக்கப்படணும். தேவன் எல்லா தேவைகளையும் சந்திக்கணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஊழியர் குடும்பங்களிலும் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே, இந்த நியூ இயர் காலங்களிலே, இந்த கொரோனா சோதரம் ஊரடங்கு காலங்கள் முடிந்து இப்பதான் நம்ம வெளிவந்திருக்கிறோம். இந்த நாட்களில் இருக்கிற பற்றாக்குறைகள் நீக்கப்படணும். அதற்கு தேவன் தான் நமக்கு ஒத்தாசை தரணும். ஆமென். அவர் தான் நமக்கு எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணணும். விடுதலையோடு ஊழியம் செய்ய பணத்து நிமித்தம், பொருளாதாரத்து நிமித்தம் ஊழியம் தடைபடக்கூடாது. தேசம் முழுவதும் பரவ வேண்டும், சபைகள் எழும்ப வேண்டும், சபைகள் கட்டப்பட வேண்டும். ஆண்டவர் கிரியை செய்யும்படியாக இந்த ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. பற்றாக்குறைகள் நீக்கப்பட வேண்டும். பண கஷ்டங்கள், பண சிக்கல்கள், கடன்கள் எதுவும் வராதபடி தேவன் ஆசீர்வதிக்கணும். தேசம் முழுவதும் இருக்கிற பற்றாக்குறையை நீக்கணும். அதற்காக நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிற பாஸ்டர் ஜேம்ஸ் மார்டின் அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. ஸ்தோத்திரம் ஆண்டவரை துதிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரங்களை படைத்த சர்வவல்லமையுள்ள தேவனே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே வருகிறோம். இந்த நாட்கள்ல ஆண்டவரே சப்பா, இந்த கொரோனா நாட்கள்ல அப்பா ஊழியர் குடும்பத்தை தேவை சந்தித்து சபையை நடத்தும்படியாக உதவி செஞ்சீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே சப்பா 2020ஆம் வருடத்துல ஆண்டவரே இந்த 11ஆம் மாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நாட்களில் நடத்தி கொண்டு வந்த அந்த தெய்வம் அப்பா வருகிற டிசம்பர் மாதத்தில் நடத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா ஊழியர் குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா பொருளாதார நெருக்கடிகள், பண பற்றாக்குறைகள், ஊழியத்தை நடத்த முடியாதபடிக்கு தடை பண்ணுகிற எல்லா பொருளாதார காரியத்தில் காணப்படுகிற எல்லா சிக்கல்கள், போராட்டம், தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும் ஐயா. ஓ பரிசுத்த ஆவியானவரே அப்பா, ஊழியத்துக்கு கொடுக்க விடாதபடிக்கு இருதய கடினங்களை கொண்டு வருகிற எல்லா சாத்தானின் வல்லமைகளையும் அப்பா, ஒவ்வொரு சபைக்கு ஒரு திருச்சபைக்கு ஒரு பிள்ளைகள் ஆண்டவரே காணிக்கை தசம்பாங்களை அப்பா பண்டகசாலையில கொண்டு சேர்க்கும்படியாக உதவி செய்யுங்கப்பா. கொடுக்க விடாதபடிக்கு தடைபடுகிற பொல்லாத மனிசிக வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக. ஊழியக்காரர் குடும்பம் ஆசீர்வதிக்க விடாதபடிக்கு பொல்லாத மனிசிக ஆவிகள், பொறாமை ஆவிகள், எரிச்சல் ஆவிகள் இயேசுவின் நாமத்தால் முறியடிக்கிறோம். எல்லா பொருளாதாரத்தை தடை பண்ணி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளை இப்பொழுது அறுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளை உடைக்கிறோம் ஐயா. ஊழியங்கள் நடக்க விடாதபடிக்கு தடை பண்ணுகிற ஆவிகள், பொருளாதாரத்தை தடை கொண்டு வந்திருக்க அந்தகார கிரியைகளை, வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறோம். எல்லா தடைகளை கொண்டு வந்த ஆவிகளை முறியடித்ததுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. உங்களுடைய கரத்துல தானே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர், செய்து கொண்டே இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. எல்லா துதியும் எல்லா கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம் ஜபத்தை கேட்டாரெல்லாம் சோதனம் பண்ணுவோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து ஜப நிலையிலே இருப்போம். ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே ஜெபிக்கும்படியாய் நம்மை எழுப்பி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். சென்னை பட்டணத்திலே கிட்டத்தட்ட 5000 சபைகள் இருக்கிறது. 10,000 போதகர்கள், ஊழியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஜெபிக்கும்படியாய் நாம் எழும்ப வேண்டும், ஜெபிக்கும்படியாய் நாம் கூட வேண்டும். தேசத்தை பாதுகாக்கும்படியாய், ஊழியங்கள் பெருக, ஆத்துமாக்கள் சந்திக்கப்பட ஜெபிக்கும்படியாய் நாம் எழும்ப வேண்டும். அதற்காகத்தான் நம்மை எழுப்பி இருக்கிறார். திறப்பின் வாசலில் நிற்கும்படியாய், ஜெபத்திலே நாம் இணையும்படியாய் தேவன் நம்மை எழுப்பி இருக்கிறார்.
ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் தொடர்ந்து கிரியை செய்யும்படியாக இப்படிப்பட்ட ஜெப குழுக்கள், ஜெப சோதரம் ஐக்கியங்கள் செயல்படும்படியாய், ஜெபிக்க செயல்படும்படியாய், கர்த்தரை துதிக்க செயல்படும்படியாய், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த செயல்படும்படியாய், ஏராளமான ஐக்கியங்கள் எழும்பும்படியாய், தேவன் ஜெபிக்கிறவர்களை உருவாக்கும்படியாய் கர்த்தருக்கு சோதரம். ஆண்டவர் இந்த நாட்களிலே கிரியை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு சோதரம். ஜெபிக்கிறவர்கள் கொஞ்சம் பேராய் இருக்கிறார்கள், ஆனால் ஜெபிக்கிறவர்கள் திரளாய் எழும்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். கர்த்தருக்கு சோதரம். கர்த்தர் இந்த நாட்களிலே கிரியை செய்யணும். எல்லா கொடுமையான ஆபத்தான இந்த நேரத்துல நாம் ஜெபிக்க தேவன் ஊழியர்களை பயன்படுத்தணும். கர்த்தருக்கு சோதரம். கர்த்தர் நல்லவர். ஜெபிக்கிறவர்கள் கொஞ்சமாக இருக்கிறார்கள். நம்ம பிள்ளை சொல்ல 200 பேர் இருக்கிறார்கள், ஆனால் ஜெபிக்கிறவர்கள் வெறும் 70 பேர் மாத்திரம்தான். ஜெபிக்கிறதுக்கு எழுப்பி வர அவர்களுக்கு அநேக தடைகள் இருக்கிறது. தடைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றணும். ஊழியக்காரர்களை ஜெபிக்க கர்த்தர் எழுப்பணும். ஜெபிக்கிறவர்களை உருவாக்கணும். கர்த்தர் தாமே ஆங்காங்கே ஊழியக்காரர்கள் ஜெபிக்கும்படியாய் காத்திருக்கணும். தேவ சமூகத்திலே அவங்க தேவன் கிரியை செய்ய வேண்டும். இந்த காரியங்களை தேசம் முழுவதும் கர்த்தர் நடப்பிக்கும்படியாக ஜெப தூபம் தேவனுடைய சமூகத்திலே போய்கொண்டே இருக்க வேண்டும். ஜெபிக்கிறவர்கள் தேவை. கர்த்தருக்கு சோதரம். ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் ஜெபிக்கிறவர்கள் தேவை. தேசத்திலே ஜெபிக்கிறவர்கள் இல்லாவிட்டால் தேசம் அழிக்கப்படும். நோய்களினால் ஜனங்கள் பாதிக்கப்படுவார்கள். கர்த்தருக்கு சோதரம். இந்த நிலைமைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றணும்னு சொன்னா ஜெபிக்கிறவர்கள் உருவாகணும். ஆமென். கர்த்தர் கிரியை செய்வாராக. அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபம் பண்ணுகிற ஊழியர்கள் தேவை. கர்த்தருக்கு சோதரம். தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடந்து 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஜெபிக்கிற ஊழியர்களை கர்த்தர் உருவாக்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. தேவன் கிரியை செய்வாராக. ஆண்டவர் மகிமையாய் வெளிப்படுவாராக. ஆண்டவர் கிரியை செய்ய பாஸ்டர் குணசேகரன் ஐயா அவர்கள் முன்னாடி வந்து ஜெபிக்கிறவர்களை உருவாக்க தேவன் எழுப்ப நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் ஜெப நிலையில இருப்போம். ஆமென். ஜெபம் தேவை. இந்தியாவுக்கு ஜெபம் தேவை. ஜெபிக்கிறவர்கள் இல்லாவிட்டால் அழிவு தொடரும். ஆண்டவர் தாமே ஜெபிக்கிறவர்களை உருவாக்கி எழுப்பணும். ஜெபிக்க வீதிக்கு கொண்டு வர வேண்டும். ஆமென். நாம் ஜெபிப்போம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலம் பரிசுத்த பக்தர் இந்த வேலைக்கு ஜெபிக்கிற ராஜா, சொல்லப்பட்ட இந்த குறிப்புக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி ராஜா. திறப்பின் வாசல் நிற்பவன் யார் என்று சொல்லப்பட ஒவ்வொரு பிள்ளைகளும் திறப்பில் வாசல் நிற்கிற பிள்ளைகளா மாற்ற வேண்டும் ராஜா. உமக்கு சோதரம் ஆண்டவரே. கர்த்தாவே சோதரம்பா. உலக மக்கள் ஒவ்வொருவரும் பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், விபச்சாரத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார், வேசனத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார், கொலையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார் ராஜா. சோதரம் ஆண்டவரே. இதிலிருந்து விடுதலை பெற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே திறப்பின் வாசல் நிற்கிற பிள்ளைகளா காணப்படுகிறது பலப்படுத்தும். நன்றி ராஜா. சோதரம் ஆண்டவரே. அந்த ஆண்டவர் நீ சொல்லி பேதரை பார்த்து 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா என்று சொல்லி ராஜா. ஆமென் ராஜா. இந்த 1 மணி நேரம் ஜெபிக்கும் போது ஆண்டவரே நீ விடுதலை கொடுக்க தேவன் ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் போது சபையாரால் கூடி ஜெபிக்கும் போது கட்டுகள் அறுக்கப்பட்டது ராஜா. அதே போல ஆண்டவரே சபையாரால் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை எழுப்புங்க. நன்றி ராஜா. சோதரம் ஆண்டவரே. இப்படியா என் தேவன் தாமே. சோதரம் ஆண்டவரே. அப்பா பவுலும் சீலாவும் ஜெபிக்கும் போது சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது, கட்டுகள் அறுக்கப்பட்டது. இதே போல இந்த தேசத்தை கட்டி இருக்கிற விக்கிரக ஆராதனை பிள்ளை சொல்லிய கட்டுகளை சத்துரு கிரைகளை அழிக்க முடியாத ஒவ்வொரு பிள்ளைகள் எழுப்பாடி பலப்படுத்தும். நன்றி ராஜா. சோதரம் ஆண்டவரே. இப்படியா செய்வதற்காக சோதரம் ஆண்டவரே. ஒரு குடும்பத்துல ஒரு நபராவது ஆண்டவரை கர்த்தாவே எழும்பு ஆண்டவரை உமக்கு தேசத்துக்காக எழும்பி அப்பா ஜெபிக்கிற சுவிசேஷம் சொல்ற பிள்ளைகளா மாட்ட கிருபை பலப்படுத்தும். நன்றி ராஜா. சோதரம் ஆண்டவரே. ஜெபிக்கிற கர்த்தாவே வீராங்கனை எழுப்புங்க, ஜெப அடிக்கிறது எழுப்புங்க, ஜெப கொடி எழுப்புங்க, ஊழிய அடிக்கிறது எழுப்புங்க. நன்றி ராஜா. சோதரம் ஆண்டவரே. இப்படியா செய்வதற்காக சோதரம் நாம மகிமைப்படும். தொடர்ந்து இந்த ஊழிய ஐக்கியம் தொடர்ந்து நடக்க ஜெபிக்க கிருபை பலப்படுத்தும். ஐயாவை குடும்பத்தை பலப்படுத்தி இது பிரயாசப்படுங்க. ஐயாவை ஆசீர்வதித்து இன்னும் அநேக ஜெப ஊழியர்களை எழுப்ப அவர் மூலம் கிருபை பலப்படுத்தும். பாதுகாத்து பராமரித்து பெருக செய்யும். ஆண்டவரும் மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்த்தி ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென். 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 கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் கரங்களை தட்டி சோதரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா. சோதரம். கிரியைகள் செய்தவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. கிருபைகள் தந்தவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. கிரியைகள் செய்தவரே
கோடி சோத்திரம் ஐயா. உமக்கு ஒரு சோத்திரம், உமக்கு ஆயிரம் சோத்திரம், உமக்கு சோத்திரம், உமக்கு கோடி சோத்திரம், உமக்கு ஒரு சோத்திரம், உமக்கு ஆயிரம் சோத்திரம், உமக்கு லட்சம் சோத்திரம், உமக்கு கோடி சோத்திரம். சோத்திரம் சோத்திரம் கோடி கோடி சோத்திரம், சோத்திரம் இயேசுவே கோடா கோடி சோத்திரம். சோத்திரம் சோத்திரம் கோடி கோடி சோத்திரம், சோத்திரம் இயேசுவே கோடா கோடி சோத்திரம். இயேசுவே 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 எங்கள் இயேசுவே, இயேசுவே 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 எங்கள் இயேசுவே. பரிசுத்தின் சுகமுதல் முடிவரை அன்பாக நடத்தினவரே, பரிசுத்தின் சுகமுதல் முடிவரை பாதுகாத்து நடத்தினவரே, பரிசுத்தின் சுகமுதல் முடிவரை அன்பாக நடத்தினவரே, பரிசுத்தின் சுகமுதல் முடிவரை பாதுகாத்து நடத்தினவரே. உமக்கு ஒரு சோத்திரம், உமக்கு ஆயிரம் சோத்திரம், உமக்கு லட்சம் சோத்திரம், உமக்கு கோடி சோத்திரம், உமக்கு ஒரு சோத்திரம், உமக்கு லட்சம் சோத்திரம், உமக்கு கோடி சோத்திரம். சோத்திரம் சோத்திரம் கோடி கோடி சோத்திரம், சோத்திரம் இயேசுவே கோடா கோடி சோத்திரம். சோத்திரம் சோத்திரம் கோடி கோடி சோத்திரம், சோத்திரம் இயேசுவே கோடா கோடி சோத்திரம். இயேசுவே 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 எங்கள் இயேசுவே, இயேசுவே 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 எங்கள் இயேசுவே. ஆண்டவரை சோத்தரித்துக் கொண்டே தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கணும். ஆண்டவரை துதித்துக் கொண்டே, ஆண்டவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டே நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எகிப்து தேசத்திலே ஆண்டவரை ஆராதிக்க தடையாய் இருந்த மக்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவன் வேறு விரித்து மீட்டெடுத்து நடத்தி கொண்டு வந்து ஆராதிக்கும்படியாய் செய்தார். தடைகளை உடைத்தார். அதுபோல தேசத்தில் இருக்கிற தடைகளை எல்லாம் கர்த்தர் உடைக்கணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்பதற்கு அநேக தடைகள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா நாளும் மழை பெய்யல. வட சென்னையில நாங்க ஊழியர் கூட்டம் நடத்துற அன்னைக்கு சரியான மழை பெஞ்சு ஸ்தோத்திரம். ஆமா, மற்ற நாளெல்லாம் அதுக்கு முந்தின நாளெல்லாம் நல்ல வெயில் காஞ்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃபுல்லா நல்ல ஒரு வாரம் நல்ல வெயில் அடிச்சு. நாங்க ஊழியர் கூட்டம் நடத்துறோம். ஜெபிக்கும்படியே 40 பேர் வட சென்னைக்கு திரண்டு போகும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அன்னைக்கு சரியான மழை. அதிகாலை 3 மணிலிருந்து மழை. ஸ்தோத்திரம். வாகனம் ஸ்தோத்திரம் தண்ணீர்ல மூழ்கி ஸ்தோத்திரம் தூக்குது வாகனத்தை. அவ்வளவு தண்ணி அந்த ஸ்தோத்திரம் வட சென்னைக்கு போற வழியில குளத்தூர் பக்கத்துல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அதுக்கு நான் என்ன நினைக்கிறேன், ஜெபம் பண்ண போறோம் பிசாசு தடை பண்றோம். அப்படிதான் நான் நினைக்கிறேன். இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக தடைகளை உடைத்து நாங்கள் அந்த இடத்துல ஜெபம் பண்ணி வந்தோம். 3 மணி நேரம் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து ஜெபித்து ஆண்டவரை உயர்த்தி வந்தோம். அல்லேலூயா. இன்னைக்கு அதே மாதிரி சோதரம் கிழக்கு சென்னையிலே நாம் கூடி தேவனை நோக்கி ஜெபிக்கும்படியா வந்திருக்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஸ்தோத்திரம் அதிகாலை 2 மணிக்கே எந்திரிச்சாச்சுன்னா ஆண்டவர் என்ன செய்ய போறீர், எப்படி செய்ய போகிறீர், எப்படி போக போறோம், எப்படி நடக்க போகுது, எப்படி நீர் மேன்மைப்பட போகிறீர் என்று சொல்லி ஜெபித்து ஆண்டவர் சமூகத்தில் புறப்பட்டு வந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோத்திரம் வாரன்னு சொன்ன சோத்திரம் 30 பேர் வரல. ஆனா சாதாரணமா எதிர்பார்க்காத மற்ற 20 பேர் வந்தாச்சு. ஸ்தோத்திரம். தேவன் அநேக தடைகளை உடைத்து நம்மை கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்க அநேக தடைகள் உண்டு. நான் ஜெபிக்கும்படியாய் போன்ல கான்ஃபரன்ஸ் காலில் ஜெபிக்கும்படியாய் தீர்மானித்து ஜெபத்தை தொடங்கினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழே விழுந்து என் கால் அடிபட்டு என் கால் அழுகி என்னாச்சு, காலை வெட்டணும்னு ஆஸ்பத்திரியில் சொல்லிட்டாங்க. ஜெபிக்கணும்னு தொடங்கும் போதே விசுவாசம் சரீரத்தை சோதித்தான்.
40 நாள் படுக்கையில படுத்து கிடந்தே தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த ஜெபம் விடப்படலை. தொடர்ந்து ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் நம்ம ஊழியர்கள் ஜெபித்து வருகிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 7 மாதங்கள் விடாது ஜெபித்து வருகிறோம். ஆமென். தேவன் அந்த ஜெபத்தை நடத்தி வருகிறார். அவர்தான் இதற்கு மேன்மையான கர்த்தராய் நம்முடைய மத்தியிலே செயல்பட்டு வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்ல விரும்புகிறது, தடைகளை கர்த்தர் உடைக்கணும். அதுக்காக ஜெபிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. தடைகளை தகர்த்து போடுகிறவர் கிரியை செய்யணும். கடைசி ஜெப குறிப்பு அதுதான். தடைகளை கர்த்தர் உடைக்கணும். ஸ்தோத்திரம். ஆராதிக்க தடையா இருக்கிற தடைகளை உடைக்கணும். ஜெபிக்க தடையா இருக்கிற தடைகளை உடைக்கணும். ஆமென். கர்த்தர் எழும்பி கிரியை செய்யணும். ஆமென். கர்த்தர் தாமே தேசத்தில் எழுந்தருள வேண்டும். எங்க விசுவாசம் எல்லா தெருக்களிலும் சபைகள் உருவாகும். ஒரு தெருக்குள்ள ஜெபக்குழு இல்லாத தெருவாய் மாற இருக்கக்கூடாது. எல்லா தெருவிலையும் ஜெபக்குழு இருக்கணும். சபை இருக்கணும். ஆண்டவர் எழுப்பணும். அப்பதான் தேசம் முழுவதும் இருக்கிற 139 கோடி மக்களும் ரட்சிக்கப்பட முடியும். அதுக்கு நம்ம ஜெபிக்கணும். ஊழியர்கள் நம்ம ஜெபிக்காட்டோம்னா யாரு ஜெபிக்க முடியும்? யாரு அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம ஜெபிக்கணும். விழுந்து கடந்து ஜெபிக்கணும். அதற்காக தான் நம்ம சாதாரணமா சின்னதா தேவ ஊழியர்கள் ஐக்கியம்னு சொல்லிட்டு நம்ம எங்க ஆரம்பிச்சோம்? பம்மல்ல தொடங்கணும். சோத்திரம். இப்போ பம்மல் சோத்திரம் தெற்கு சென்னை, மேற்கு சென்னை, வடக்கு சென்னை, கிழக்கு சென்னை என்று தொடர்ந்து இந்த ஜெபங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். சோத்திரம். ஆரம்பிக்கும் போது வெறும் 3 பேர் ஆரம்பிச்சோம். இன்னைக்கு 200 பேர் ஜெபிக்கும்படியாய் நம்மோடு கை கோர்த்திருக்கிறார்கள். தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். 15 மாவட்டங்கள்ல நீங்க ஜெபிக்க வாங்க அப்படின்னு நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே போகிறோம். என்ன காரியத்துக்காக? இந்திய தேசத்துல 138 கோடி மக்களும் ரட்சிக்கப்படணும். அதற்கு நாம் ஜெபத்தை தொடங்கி செயலாக்கத்திலே கொண்டு வர வேண்டும். எல்லா தெருக்களிலும் சபை உருவாகணும். எல்லா தெருக்களிலும் ஜெபக்குழு உருவாகணும். ஜெபம் எழும்ப வேண்டும். கர்த்தர் கிரியை செய்யணும். அல்லேலூயா. கர்த்தர் அதற்கு ஆங்காங்கே எழுப்புவார். ஆமென். என்ன எழுப்பினார்? ஓம் சரவண பகவான் குருந்திரி அங்கேர். சோதரம். பயங்கர ரவுடி, அடிக்கிறவன், வெட்டுறவன், குத்துறவன் என்னை பிடிச்சு இழுத்தார். சோதரம். இன்றைக்கு அவருடைய சமூகத்துல ஆண்டவருடைய வசனத்தை சொல்ல ஜெபிக்க ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. இப்படியும் இருக்கிற எல்லா மக்களையும் தேவன் சந்திக்கணும். பவுலை சோதரன் சவுளை பவுலாய் மாற்றின தேவன். ஓம் சரவண பகவான் ஜெபராஜை என்ன தேவனாகி கர்த்தர் சோதரம் ஜெபராஜாக மாற்றின தேவன். ஓம் சரவண பகவான் குரு அப்படின்னு சொல்லி ஒரு மார்க்கத்துக்கு சொந்தக்காரனாய் இருந்த என்னை இப்போ முழு தேசத்துக்கும் சொந்தக்காரனாய் தேவன் எழுப்பி நடத்தி வருகிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிறவர்களை உருவாக்கணும். ஜெபிக்கிறவர்களை எழுப்பணும், உற்சாகப்படுத்தணும். அவர்களுக்கு வேண்டியதை செய்யணும். அவர்களுக்காக நாம் செயல்படணும். கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. கடைசியாக இந்த ஜெப குறிப்புக்காக தடைகளை உடைக்கணும். ஜெபிப்பதற்கு தடையாயிருக்கிற தடைகள், தேசத்தில் ஆராதிப்பதற்கு தடையாயிருக்கிற தடைகள். இப்போ கூட தடை இருக்குது. என்ன தடை இருக்குது? சின்ன பிள்ளைகளை ஆராதனைக்கு கொண்டு வரக்கூடாது. அப்படி ஒரு தடை இருக்குது. 65 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்களை ஆராதனைக்கு கொண்டு வரக்கூடாது. அது தடை இருக்குது. கர்த்தருக்கு சொல்லி இது நிமித்தம் முழு குடும்பமும் வீட்டில் இருக்கிறாங்க. ஆராதிக்க வர முடியல. சோதரம். இடைவெளி விட்டு ஆராதிக்கணும் அப்படின்னு ஒரு தடை இருக்குது. 10,000 பேர் இருக்கிற சபையில 1000 பேர் தான் ஆராதிக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு 1000 பேர் தான் ஆராதிக்கிறாங்க. ஒரு குடும்பம் ஒரு சபைக்கு ஆராதிக்க வரணும்னா 2.5 மாசம் கழிச்சு தான் ஆராதனைக்கு வர்றாங்க. மற்ற நாளெல்லாம் வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஏன் இப்படிப்பட்ட தடைகள் எல்லாம் மாற்றப்படணும்னு சொன்னா நாம ஜெபிக்கணும். தேசம் வியாதியினால் அழிக்கப்பட்ட கூடாது. கர்த்தர் அதை மாற்றணும், இரக்கம் செய்யணும், தடைகளை நீக்கணும். நாம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி சோதரம் பண்ணுவோம். கர்த்தரை சோதரம் பண்ண வாயிலிருந்து சோத்திரம் எழும்பட்டும். அல்லேலூயா. சோத்திரம். ரீகா தானா மாகா சுபோ ரீகா தூரா பாலாகா தயா ராபோ சந்தியா நாமாகா துலா ராபோ எஸ்வி கேதி ரியோ ஓ ரியா கதுரா பாலாகா தியோ சகதலா பாராதியா. சுவிசேஷகர் அருமையான எபினேசர் ஐயா அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. முன்னாடி வந்து ஆமென். நாம் கடைசி ஜெப குறிப்புக்குள்ளாய் வந்திருக்கிறோம். ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபையில நல்ல ஆண்டவரே, தருமையான காலை வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்து நிமித்தம் கூடியிருக்கிறவர்கள் மத்தியில் நான் வாசம் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவரே, கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்புக்காக நாங்கள் வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இன்றைக்கு தேசத்திலே காணப்படுகிற தடையான காரியங்கள் அதிகம். ஆண்டவரே,
ஆண்டவரை ஆராதிப்பதற்காக, ஜெபிப்பதற்காக, ஆலயம் நடத்துவதற்கு காணப்படுகிற எல்லா தடைகளும் தேவன் தாமே எடுத்து போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தேசத்தில் ஆண்டவரே ஒரு காரியங்களான சூழ்நிலைகள் அப்பா படர்ந்து வருகிறது நீர் அறிந்திருக்கிறப்பா. ஆண்டவரே சுவிசேஷங்கள் அறிவிக்க முடியாதபடி காணப்படுகிற தடைகள், எல்லா அந்தகார கிரியைகள், எல்லா பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜெபிக்கிற அந்த வேளையில் தானே ஆண்டவரே அப்பா எல்லா தடையை கொண்டு வருகிற எல்லா விதமான பிசாசின் போராட்டங்கள், மனுஷிய மாந்திரிக கட்டுகள் இயேசுவின் நாமத்திலே விலகுவதாக, தடைகளை நீக்கி போடுகிறதானே எல்லாம் ஒன்றாக சென்று ஆண்டவரே எல்லா கோணலான செபிக்க வேண்டும் செபிக்கிற ஆண்டவரே. அன்றைக்கு ஆண்டவரே பார்வோன் ஆண்டவரே ஆராதிக்க இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதிக்க தடை செய்த போது ஆண்டவரே வாதைகளை கொண்டு வந்து ஆண்டவரே அந்த தடைகளை முறித்து போட்டு ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை சுதந்திரமாக ஆண்டவரே நீர் அப்பா அவர்களுக்காக கொண்டு செல்ல வேண்டிய கானான் தேசத்திற்கு அழைத்து சென்றீரே. அதே போல ஆண்டவரே இன்றைக்கும் ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக அநேக தடைகள் தேசத்தில் எழும்பி இருக்கிறது. ஆண்டவரே ஆண்டவரே 65 வயதிற்கு மேற்பட்டோர் 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் ஆராதிக்க இன்றைக்கும் தேசத்திலே தடை இருக்கிறது நீ அறிந்திருக்கிறப்பா. ஆண்டவரே எல்லா தடைகளும் நீங்க நீக்கி போடுங்க. ஆண்டவரே ஆண்டவரே சுவிசேஷ பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட முடியாதபடி காணப்படுகிற தடைகளை எடுத்து போடுங்கப்பா. கிராம ஊழியங்கள் நடத்த முடியாதபடி, டிராக்ஸ் ஊழியம் நடத்த முடியாதபடி காணப்படுகிற எல்லா தடைகளும் நீக்கி போடுங்க. ஆண்டவரே ஆண்டவரே என்னுடைய தரிசனம் ஆண்டவரே இந்த தேசம் முழுவதும் ஆண்டவரே அப்பா என்னுடைய தமிழ்நாடு முழுவதும் ஆண்டவரே நாங்கள் வசிக்கிற ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆண்டவரே ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு தெருவிலும் ஆண்டவரே ஜெப குழுக்கள் எழும்ப வேண்டும் அல்லது சபைகள் எழும்ப வேண்டும் என்று சொல்லி தரிசனத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே இந்த தரிசனத்தை நீர் பூர்ணமாய் நிறைவேற்றி இருக்கிற விஷயங்கப்பா. அப்படிப்பட்ட தரிசன ஊழியர்களே அப்பா நீர் எழுப்புகிறாங்க. ஆண்டவரே தேசத்திற்காக ஜெபிக்கிற அப்பா எஸ்ரை எழுப்புங்க, தேசத்திற்காக ஜெபிக்கிற நெகேமியாவை எழுப்புங்க. ஆண்டவரே தேசத்திற்காக ஜெபிக்கிற தடைகளின் மத்தியிலும் ஆண்டவரே தானியேலை போல் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே போராடுகிற விண்ணப்பம் செய்கிற ஜெப வீரர்களே தேசத்தில் நீர் எழுப்புகிறாங்க. செய்வதற்காக ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி. எல்லாரும் கரங்களை தட்டி நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டார். எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 7 ஜெப குறிப்புகள் ஜெபம் பண்ணிட்டோம். நம்ம பிரசங்கியார் ஐயா வந்தாச்சு. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவங்க எதிர்பார்த்திருந்தோம் ஃபுல்லாக தேவஊழியர்கள் வந்துடுவாங்கன்னு. ஆனால் இன்னைக்கு அநேக தடைகளின் மத்தியில் சோத்திரம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இருந்தாலும் தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். ஆமென். சோத்திரம். இப்பொழுது நாம் தொடர்ந்து நம்முடைய நிகழ்வுகளுக்குள்ளாக நாம் செல்வதற்கு முன்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய அருமையான சங்கீத சுவாமிகள் ஐயா அவர்கள் பிஷப் சங்கீத சுவாமிகள் ஐயா அவர்கள் முன்னாடி வருவார்கள். நம்முடைய சபையின் ஸ்தல போதகர். தொடர்ந்து நம்முடைய பிஷப் டேவிட் பாண்டியன் அவர்கள் முன்னாடி வருவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கிருபையாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு துதி உண்டாகட்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இந்த ஜெபம் எதற்கென்று எந்த வசனத்தின்படி ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால் எசேக்கியேல் 22:30 படி இந்த ஜெபம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அதை எடுத்து ஒரே ஒரு வினாடி வாசிக்க நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு நிமிடம் வாசிக்கலாம். 22:30. தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன். ஆண்டவருடைய வாஞ்சை திறப்பிலே நிற்கிறவர்களை ஆண்டவர் தேடுகிறார். ஆமென். ஆண்டவர் தேடுகிற மனுஷன் யாருன்னா திறப்பிலே நிற்கிறவர்கள். அந்த வசனத்துக்கு முன்னாடி நம்ம வாசிங்கன்னா 22ஆம் வசனத்துலேருந்து வாசி பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் வாசி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரையா பார்த்துட்டு வர்றார். ஒவ்வொரு ஆளாக பார்த்துட்டு வர்றார். சோதரம். ஊழியர்களை பார்க்கிறார், மேய்ப்பர்களை பார்க்கிறார், தீர்க்கதரிசிகளை பார்க்கிறார், தேசத்தினுடைய தலைவர்களை பார்க்கிறார், ஜனத்தை பார்க்கிறார். இப்படி பார்த்துட்டு ஒவ்வொரு
குரூப்பா அப்படி பார்த்துட்டே வர்றாங்க. ஆனா கடைசி அவர் பார்க்கிறார், ஜெபிக்கிற திறப்பின் வாசலில் நிற்கக்கூடிய மனுஷனை தேடும்படி அவர் பார்க்கும்போது யாருமே ஜெபிக்கிறவர்கள் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் ஜெபிக்கிறவர்களை தேடுகிறார். இப்போ எல்லாரும் ஊழியம் செய்கிறார்கள், ஆனால் ஜெபிக்கிறவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறார்கள். ஜெபிக்கிறவர்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஜெப ஐக்கியத்தினுடைய நோக்கம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய ஐக்கியம் இருக்குது, ஆனா ஜெபிக்கிற ஐக்கியமா இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. அல்லேலூயா. பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப் இருக்கும், எவாஞ்சலிஸ்ட் ஃபெல்லோஷிப் இருக்கும், ஆனா ஜெபம் பண்ணுவாங்களான்னு கேட்டா கேள்விக்குறி. கூடுவாங்க, கதை பேசுவாங்க, சோத்திரம் சாப்பிடுவாங்க, போயிடுவாங்க. ஆனா ஜெபம் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். தேசத்தினுடைய பாதுகாப்புக்காக, ஊழியத்துக்காக, சபைகளுக்காக ஜெபம் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு வந்திருக்கிற சுவிசேஷகர்கள், போதகர்கள், தீர்க்கதரிசிகள், சோத்திரம், உடன் ஊழியர்கள் எல்லாம் வந்திருக்கிறோம். நாம இன்றைக்கு கூடி வந்திருக்கிறது நோக்கம் நம்முடைய ஜெபத்தை கூட்டணும், அதிகப்படுத்தணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெபத்தை இன்னும் அதிகமாக கூட்டணும். நான் சொன்ன இடையில விட்டுட்டேன். கால் அழுகிட்டு 40 நாள் ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். படுத்து கிடந்துக்கிட்டே ஜெபம் பண்ணேன். அல்லேலூயா. ஆமாம், எல்லா போதகருக்கும் கனெக்ட் பண்ணி ஃபோனில், ஒரு ஃபோனுக்கு 5 பேர், 5-6 ஃபோனில் கனெக்ட் பண்ணி அப்படியே தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனுடைய விளைவு தான் நம்ம இப்போ செஞ்சுக்கிறோம். எல்லைகளை தொடர்ந்து பிடித்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் 214 நாட்களுக்கு தாண்டி 7 மாதங்கள் முடித்து தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். காலை 5 மணிக்கு 12 பேர், 2 மணிக்கு 12 பேர், இன்னைக்கு கிடையாது, இரவு 9 மணிக்கு 12 பேர், தொடர்ந்து 36 பேர், தொடர்ந்து 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு நம்முடைய ஊழியர்களுக்காக, தேசத்துக்காக ஜெபித்து வருகிறோம். தன்னுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கே இந்த துதி மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரை தொடர்ந்து நம்மை நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிலருக்கு ஸ்தோத்திரம், இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டவர்களை உற்சாகப்படுத்தும்படியால் சான்றிதழ் கொடுக்க இருக்கிறோம். ஒரு சிலருக்கு ஏற்கனவே ஸ்தோத்திரம் 40 பேருக்கு கொடுத்தாச்சு. 70 பேருக்கு 40 பேருக்கு தான் கொடுத்துருக்கோம். இதில் ஒரு சிலருக்கு கொடுக்க இருக்கிறோம். அதை அருமையான நம்முடைய தேவ சகாயம் ஐயா அவர்கள் கொடுப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது அதற்குரிய காரியங்களுக்காக ஒரு விசை நாம் இந்த நேரத்துக்கு ஆயத்தப்படுவோம். ஸ்தோத்திரம். எதுக்கு நம்ம கொடுக்கணும்னு சொன்னால், அவங்க தொடர்ந்து நம்ம கூட ஜெபம் பண்ணுவாங்க. இன்னும் அவங்க என்ன செய்வாங்க, ஒரு ஜெப குழுக்களை உருவாக்குவாங்க. இப்போ நம்ம ஜெபிக்கிற மாதிரி ஐயா ஜெபிக்கிறாங்க. எபினேசர் ஐயா புது ஜெபக்குழு உருவாக்கிட்டாங்க. ஃபோன்லேயே சிறுவர்களுக்கு, சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு ஒரு ஜெபக்குழு உருவாக்கியிருக்காங்க. ஃபோன்லேயே கான்ஃபரன்ஸ், ஒரு தடவை சந்திக்க மாட்டாங்க, ஆனால் ஃபோனில் ஜெபம் பண்ணுறாங்க. வாலிபர்களுக்கு ஒரு ஜெபக்குழு உருவாக்கியிருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்ற பெண்களுக்கு ஒரு ஜெபக்குழு உருவாக்கி நம்ம இந்த ஜெபத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனேச ஐயா அவர்கள் இந்த ஜெபம் நடந்து கொண்டு இருக்கும்போதே அவர்களுக்கு ஒரு சபை உருவாயிடுச்சு. இப்போ ஆராதனை நடந்து கொண்டிருக்கு. அல்லேலூயா. தேவன் மகிமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆகையினாலே உற்சாகப்படுத்தும்படியாய் நாம் இப்பொழுது இந்த இடத்துல வந்திருக்கிறோம். தேவன் கிருபையை நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. எப்படி சரியா வந்து இந்த இடத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், ஒரு பெரிய காரியங்களை செய்வாராக. தேவ ஊழிய ஜெப ஐக்கியம் கர்த்தர் தந்தது இன்பமானது. தேவ ஊழிய ஜெப ஐக்கியம் கர்த்தர் தந்தது இன்பமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆர்ப்பரித்து அகமகிழ்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆர்ப்பரித்து அகமகிழ்வோம். தேவ ஊழிய ஜெப ஐக்கியம்
சேர்க்கிறார் தீர்க்கதரிசிகளை சேர்க்கிறார் ஊழியர்களை சேர்க்கிறார் போதகர்களை சேர்க்கிறார் ஊழியர்களை சேர்க்கிறார் போதகர்களை சேர்க்கிறார் தேவ ஊழியர்களை சோதரம் அநேகர் நம்ம கூட சேர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நாளில் சொர்க்கம் பாஸ்டர் ஜேம்ஸ் மார்டின் அவர்கள் நம்மோடு கூட சேர்ந்து இணைந்து ஜெபித்தார்கள். அவர்களுக்கு ஒரு சான்றிதழ் வழங்க சோதரம் ஜேம்ஸ் மார்டின் முன்னாடி வருவார்கள். சான்றிதழ் வழங்கிடலாம். சோதரம் எல்லாரும் கரங்களை மகிமைப்படுத்துவோம். அவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்து பாஸ்டர் குணசேகரன் ஐயா அவர்கள் முன்னாடி வந்து சாயந்தரம் பெற்றுக் கொள்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேஸ்ட் ஆகிடும். இல்லை நான் இவ்வளோ நேரம் பண்ணதில்ல. நீங்கள் ஏன் போட்டீங்க? நான் லைவு போட்டேன். என்ன சிஸ்டர் சங்கீத